முடிவின் துவக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம போன எபிசோட்ல விசேஷமாக இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை நம்ம எப்படி தியானிக்கணும் அப்படின்னு ஒரு உதாரணத்தோடு பார்த்தோம். அதை எப்படி விவரமாக வாசிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களில் எப்படி நிறைவேறுகிறது என்று ஒரு வசனத்தை உதாரணம் எடுத்து அதை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு எபிசோட்ல கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் இந்த நாட்களில் எவ்வாறாக நிறைவேறுகிறது என்று அதை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரதர், போன எபிசோட்ல நம்ம எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக அற்புதமாக சொன்னீங்க. ஸோ போன எபிசோட் முடிக்கும்போது இந்த நாட்களில் ஒரு தீர்க்க தரிசனம் எவ்வாறு நிறைவேறுது என்று அதை குறித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தான் நம்ம லாஸ்ட் எபிசோடில் முடித்தோம். ஆமாம். அதை அது தீர்க்க தரிசனம் 1900 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. ஓகே. இப்போ அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த நடந்தல் நிறைவேறுதலை நம்ம பார்க்கும்போது நிறைவேறுகிறத கேட்கறது விசுவாசம். இது வரைக்கும் அது நடக்க போகுதுன்னு சொன்னது. ஆமாம். அந்த நிறைவேறுதலை பார்க்கும்போது தான் நமக்கு அதோடைய மகத்துவம் புரியும். உதாரணமாக ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஆமாம். இது ப்ராஃபஸி விசுவாசிக்கிறோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி கூடுவாங்க. ஆனால் அது அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கன்னி வயிற்றில் பிறக்கிறார். ஆமாம். அது நடக்கும்போது தான் உலகத்தில் அது ஒரு சம்பவமாக மாறுது. இன்னொன்று சொல்ல போனால் அந்த வேர்டோடையதான மதிப்பு இப்போதான் இன்னும் அதிகமாகும். சொல்றது இருக்கு, அது நிறைவேறதை பார்க்கும்போது ஒரு மதிப்பு அதிகமாகும். ஆமாம். அதே மாதிரி இப்போ இந்த வசனத்தை நமக்கு 1900 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த வார்த்தை எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிறைவேறதோட ஹிஸ்டரியை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இதுல. ஓகே. இப்போ உதாரணமா முதல்ல இந்த மிருகம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். போன வாட்டி பார்த்தோம், மிருகம் என்பது ஒரு ராஜ்யத்தை குறிக்குது. ஆமாம். அது 7 தலை, அதாவது 7 மலை உள்ள நகரம். அதோட 10 கொம்பு, 10 ராஜாவோட கூட வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 538ஆம் ஆண்டு இது நடந்தது. 538ஆம் ஆண்டில் ரிஃபார்ம்டு ரோமன் எம்பையர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம். ஸோ அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம் ஃபார்ம் ஆகும்பொழுது, அதாவது 333 கான்ஸ்டன்டைன் ஒரு மன்னர் இருக்காரு. அதற்கு பிறகு ஜஸ்டின் ஒரு மன்னர் வர்றாரு. அவர் காலத்தில் தான் இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம் வருது. அது கூட 2ஆக பிரிஞ்சிருச்சு. ரோம சாம்ராஜ்யம் ஈஸ்ட் ரோம் வெஸ்ட் ரோம்னு பிரிஞ்சிருச்சு 333க்கு பிறகு. அப்புறம் இந்த ஈஸ்ட் ரோமையும் வெஸ்ட் ரோமையும் ஒன்றா இணைச்சி ரிஃபார்ம்டு ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இணைக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தலைவர் தலைமையில் ஒரு தலைமையில் 10 நாடுகளை வச்சுக்கிட்டு ரோமன் சாம்ராஜ்யம் திரும்பி கூடுது. அந்த 10 நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலமனிஸ், விசிகோத், பிராங்க்ஸ், சுவெஸ், பர்கண்டியன், ஆங்கிலோ சாக்சன், லாம்பர்ட்ஸ், வேண்டல், ஹிருலிஸ், ஆஸ்ட்ரோகோத். இந்த 10 நாடுகளோடு கூட இணைஞ்சு அவங்க ஒரு சாம்ராஜ்யம் செய்கிறாங்க. இந்த வசனம் அப்படியே நிறைவேறுச்சு. அப்படியே கரெக்டா இது எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ரோம்லேருந்து பாருங்க. ரோமுடைய அமைப்பு, நகரத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மலைக்கு மேலே தான் இருக்கும். இந்த 7 மலைக்கு மேலே தான் இந்த ரோம் நகரம் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த 7 மலை உள்ள நகரத்துல இருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வருது. இஸ்ரவேலுக்கு அல்லாத, இஸ்ரவேல்லேருந்து இது உருவாகலை. ஆமாம். ஸோ இது உருவாகுது. உருவாகி வரும்போது 10 கொம்புகள், 10 ராஜாக்கள் இதோடு கூட இருக்கு. ஸோ இந்த சாம்ராஜ்யம் வெளிப்படுத்தல் 13:1 சொன்னது நடக்கும். ஆனா இந்த சாம்ராஜ்யம் இங்கே சொல்லியிருக்கு இல்லையா, இது எங்க நடக்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இஸ்ரவேலுக்கு விரோதமாக நடக்க வேண்டியது. அப்படிதான் இருக்கு அதுல. ஆமா. ஆனா இவங்க முன்னாடியே ஃபார்ம் ஆவாங்க. ஃபார்ம் ஆகி இது 2 தடவை இந்த ப்ராஃபஸிகள், இந்த தீர்க்க தரிசனம் நடக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த 3-4வது வசனத்துல இருக்கும், அதன் தலைகளில் ஒன்று காயம் பட்டு இருக்க கண்டேன். ஆமா. அப்படிதானே? அப்புறம் அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது இருக்கா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ராஜ்யத்துல 1789 ஒரு எதிர்ப்பாளர் எழும்புறார். யாருன்னு கேட்டீங்கன்னா நெப்போலியன் போனபார்ட் அப்படிங்கிறவர் எழும்புறார். பிரான்ஸ் தேசத்துல இருந்து எழும்பி ஒரு யுத்தம் பண்ணி 1798 இந்த சாம்ராஜ்யம் முடிவுக்கு வர மாதிரி ஆகுது தற்காலிகமா. ஓகே. அதுக்கப்புறம் நெப்போலியன் போனபார்ட் அடுத்த சாம்ராஜ்யம். அந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலேய சாம்ராஜ்யம். இதுல ஒரு பார்ட்டா இருந்தது தான் ஆங்கிலோ சாக்சன். அந்த ஆங்கிலேய சாம்ராஜ்யம் பெருசா மாறிடுச்சு. அவங்க தான் உலகத்தை முழுக்க பிடிக்க போறவங்களாக மாறி நம்ம சொல்றோம்ல சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம். ஆமா. அதற்கு பிறகு பிரிட்டிஷ், அப்புறம் இங்கே அமெரிக்க சாம்ராஜ்யம். அது ஒரு 70-80 வருஷமா இப்போ வரைக்கும் வந்திருக்கு. 1798 அவங்க 1930 இருந்து அமெரிக்கா, இப்போ 2026 அமெரிக்கா விழுது. இப்ப திருப்பி என்ன ஆகும்னா அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டதுன்னு இருக்கும். ஆமா. சரியா? இப்ப திருப்பி இந்த ராஜ்யம் எழும்பி வரும். கரெக்டா பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ 10 நாடுகளோட ஒரு கூட்டமைப்பு இதே நாடு கூடியிருக்கு. இந்த சேம் கூடியிருக்கு. ஓகே.
அன்னைக்கு அதுக்கு பேர் அலமனிஸ், விசிகோத், பிராங்க்ஸா இருக்கும். இன்னைக்கு அதே இடத்துல இருக்கிற நாடுகள் யார்? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதே இடத்துல வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் சொல்லக்கூடிய WEU அப்படின்னு சொல்லக்கூடிய 10 நாடுகள் இருக்கு. அந்த இவங்க பாத்தீங்கன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல், அப்புறம் வந்துட்டு பிரான்ஸ், இட்டாலி, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, இவங்க எல்லாருமே அதுல இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து லக்சம்பர்க், நெதர்லாண்ட்ஸ், பிரசல்ஸ், இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேரு. வெளிப்படுத்தல் 13 அங்க சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த தீர்க்க தரிசனம், காயப்பட்ட மிருகம் பிழைத்து கொண்டது அப்படின்னு இருக்கு. மீண்டும் உருவாகி அவங்க வந்து திருப்பி நிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த இடத்த சேர்த்து நம்ம படிக்கும் போது நான் அதையும் சொல்லிடுறேன், அப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மிருகத்துக்கு இன்னொரு மிருகம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு இருக்கும். நீங்க வாசிங்களேன், 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலுசர்பத்தை போல் பேசினது. நல்லா கவனிங்க. இப்போ சமுத்திரத்துல இருந்து ஒரு மிருகம் வருதுன்னா ஜனங்கள் மத்தியில இருந்து ஒரு ராஜ்யம் வருதுன்னு அர்த்தம். இப்போ பூமியிலிருந்து ஒரு ராஜ்யம் வருதுன்னு அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 1:10 சொல்றாரு, தண்ணீரெல்லாம் ஒரு இடத்துல சேர கடவுது, சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். இந்த சமுத்திரத்துக்கு ஜனங்கன்னு பேரு. அப்போ வெட்டாந்தரைன்னு இருக்கு, அதுக்கு பேர் தான் பூமி என்று பெயரிட்டார். இப்போ பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்புச்சுன்னா என்ன அர்த்தம்னா வெட்டாந்தரையிலிருந்து எழும்புதுன்னு அர்த்தம். வெட்டாந்தரைனா சமுத்திரம் இல்லாத இடம்னு அர்த்தம். ஆமா, சமுத்திரம் இல்லாத இடம், அதாவது ஜனங்கள் இல்லாத இடத்துல இருந்து ஒரு ராஜ்யம் எழும்போன்னு அர்த்தம். இது எப்ப எழும்போம்? இது காயம்பட்ட பிறகு எழும்போன்னு இருக்கு. சரியா? இந்த காரியம் நடந்த பிறகு எழும்போன்னு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் ஹிஸ்டரியில இருக்கு, நீங்க படிக்கலாம். இந்த சாம்ராஜ்யத்தை 1789 நெப்போலியன் போனபார்ட் இது பண்றாரு. 1798 இது ஒரு முடிவுக்கு வந்துடுது. இதே காலகட்டம், தி சேம் டைம், இன்னொரு சாம்ராஜ்யம் ஜனங்கள் இல்லாத இடத்துல இருந்து எழும்புச்சு. பொதுவா சாம்ராஜ்யம் எங்க இருந்து எழும்போம்? ஜனங்கள் இருக்கிற இடத்துல. ஜனங்கள் இல்லாத இடத்துல இருந்து எழும்புன சாம்ராஜ்யம் தான் அமெரிக்க சாம்ராஜ்யம். அது உருவானது எப்பன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அதை கொலம்பஸ் கண்டுபிடிச்சது 1540களில். ஆனா இன்னைக்கு இருக்கிறார் இல்லையா ஜனாதிபதி, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்காரு. இந்த சட்டம் உருவானது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1789. யார் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஜார்ஜ் வாஷிங்டன், அவருடைய பேர்ல தான் கேபிட்டல் சிட்டி இருக்கு. அவர் தான் அதை உருவாக்குனாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா அது 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. இதுக்கு 2 காரணம், 2 அர்த்தம் சொல்றாங்க. ஒன்னு நார்த் அமெரிக்கா, இன்னொன்னு சவுத் அமெரிக்கா. இது ரெண்டும் உள்ள 2 கொம்பு. ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சா, ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்துச்சு அந்த மிருகம். அப்படிதானே இருக்கு? ஆட்டுக்குட்டி போல. ஆட்டுக்குட்டிங்கிறதுனால நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பைபிள்ல இயேசு கிறிஸ்து. பார்க்கறதுக்கு கிறிஸ்தவத்தை போல இருக்கும். ஆனா எப்படி பேசிட்டு? வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள இருந்து புறப்படுறது எல்லாமே பிசாசுக்குரியதா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கும்? கிறிஸ்தவத்தை போல இருக்கும், கிறிஸ்தவ நாடாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா பேசுற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னவா இருக்கும்? வலு சர்ப்பம். ஆமா. நீங்க அமெரிக்க சாம்ராஜ்யத்தை இது வரைக்கும் உள்ளதுல ஒரு 2 அல்லது 3 ஜனாதிபதி தான் காடுக்கு சந்தோஷமா செஞ்ச ஜனாதிபதி. ஆமா, சரிங்களா? அதுக்கப்புறம் பெரும்பான்மையானவங்க பாத்தீங்கன்னா சாத்தானுடையதான சவுண்டை தான் கொடுப்பாங்க. அதாவது அவங்க வந்துட்டு சிலை வழிபாடுல இருந்து, சிலை வழிபாடு வந்து நான் சவுத் அமெரிக்கால இருக்கு நான் சொல்றது. உலகத்திலேயே பெரிய இயேசுநாதர் சிலை எங்க இருக்குதுன்னா சவுத் அமெரிக்கால தான் இருக்கு, ரியோ டி ஜெனீரோல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்காலையும் சவுத் அமெரிக்கா சரி, எல்லா விதமான பைபிள் அருவருக்கிற எல்லா சட்டங்களும், ஹோமோசெக்சுவாலிட்டில இருந்து, லிஸ்பியன்ல இருந்து, போதைப் பொருள்ல இருந்து, துப்பாக்கி வச்சுக்கலாங்கிறதுல இருந்து, எதை எடுத்தீங்கன்னாலும் பைபிள் அருவருக்கிற அத்தனை காரியங்களும் அமெரிக்கால இருக்கும். இன்னும் சொல்ல போனா உலகத்துக்கே அமெரிக்கா தான் சொல்லிக் கொடுக்கும், அதை அமெரிக்கா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அது பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி. அமெரிக்கா எடுத்துக்கங்க, உலகத்தில் உள்ள நாடுகளில் ஒவ்வொரு நாட்டையும் நம்ம சொல்லுவாங்க இந்த நாடு இந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ சைனா கம்யூனிசம் அப்படின்னு சொல்றோம்ல, அமெரிக்காவில் என்ன நாடுன்னு சொல்லுவாங்க? கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் நடக்கிற எந்த சம்பவமும் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவாகவோ அல்லது பைபிளில் உள்ளதாகவும் இருக்காது. அது பைபிளுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கும். அப்போ பெரும்பான்மையான நேரத்தில் நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு அதை உத்துப்பாரு, உள்ள பாம்பு இருக்குதுங்கிறாரு. எப்பவுமே ஒரு வல்லரசு இருக்குன்னா அந்த வல்லரசு என்ன செய்யும்? கர்த்தர் தான் ராஜ்யத்தை கொண்டு வராரு. அதுல உள்ள ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு பயந்திருக்கிற தாவீதாய் இருந்தால்
தேசம் கர்த்தரிடத்துல இருக்கும். ஒருவேளை சாலமோன் மாதிரி மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா தேசம் கையை விட்டு போகும். இப்போ இதில் வந்த ராஜாக்கள் ஒவ்வொருத்தரையா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேவனுக்கு அருவருப்பான விஷயத்தை உள்ள கொண்டாந்தாங்க. உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு தேவன் தேசத்தை விட்டு வெளியே போற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு தேசம் நாசமா போயிடுச்சு. நம்ம ஏன் இப்ப இந்த தேசத்தை பார்க்கறோம்னா, இந்த முந்தின மிருகம் காயம் அடைந்து சொஸ்தமான முந்தின மிருகத்துக்கு முன்பாக அற்புத அடையாளங்களை செய்து ஜனங்களை முந்தின மிருகத்தை வணங்கும்படி செய்ததுன்னு அங்க இருக்கும் வசனத்துல. இப்ப புரிதலுக்காக சொல்றேன். யூரோப்பியன் யூனியன் ஆதியில இருந்தது. அந்த ரிஃபார்ம்டு ரோமன் எம்பையர் விழுந்து போச்சு. திருப்பி அது சொஸ்தமாகும். அப்படி வரும்போது திருப்பி அதே பவருக்கு அதை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு பிந்தின மிருகம் ஒன்று வந்து ஹெல்ப் பண்ணும். அது அந்த வசனம் இருக்காதுல்ல, பிந்தின மிருகம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் பண்ணி உலகத்துல இருக்க எல்லாரும் இந்த மிருகத்தை தேடுற மாதிரி செய்யும். நல்லா எடுத்து பாருங்க. 1798 விழுந்தாங்க உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூரோப்பியன் யூனியனை பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணது ஃபுல்லா அமெரிக்கா, நேட்டோ நாடுகள். ஆமா, இவங்க எல்லாம் இருந்து பாதுகாத்து இப்போ அது மேலே எழும்பி நிற்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ எல்லாரும் யூரோப்பியன் யூனியன் பக்கம் திரும்புற மாதிரி அமெரிக்கா பண்ணிடுச்சு. ஆமாம். ஸோ வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 11ஆவது வசனத்திலையும் 2 மிருகங்கள் பற்றி இருக்கு. அந்த 2 மிருகங்களும் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. 2 மிருகம் 2 ராஜ்யம். 2 ராஜ்யமும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. இது 2ம் இப்போ ஜனங்களை மோசம் போக்கும்படி. இவ பிந்தின மிருகம் செய்யற வேலையில முந்தின மிருகத்தை ஜனங்க எல்லாம் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எல்லாம் பாருங்க யூரோப் பக்கம் திரும்புறாங்க, யூரோ சைடு திரும்புறாங்க. ஆமா, இன்னும் போக போக இது இன்னும் நிறைவேறல. திருவிழா மொத்தம் முடியல. அதுல ஒரு 3-4 வசனம் தான் நடந்திருக்குது. மிச்சம் எல்லாம் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. பிரதர், இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் போது ஹிஸ்டரியும் கூட சேர்த்துக்கிட்டு வாசிக்கணுமா? ஆமா, இதாவது ஆவிக்குரிய அர்த்தத்தையும் உலக பிரகாரமான அர்த்தத்தையும் சேர்ந்து இணைச்சதுதான் பைபிள். ஆமா, அதை நீங்க எப்படி ஆவியானவர் துணையோட படிக்கிறீங்கன்றதா இருக்கு. இப்போ நீங்க மிருகம் 2 கொம்பு 1 கொம்பு அப்படின்னா நீங்க அதோட அதை என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, வெறும் மிருகமா பார்த்தீங்கன்னா அதுல உள்ளதான காரியம் உங்களுக்கு கிடைக்காது. ஆமா, இப்போ தானியேல் 8ல் 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா வந்தது அப்படின்னு இருக்கும். 1 கொம்புள்ள ஆட்டுக்கடா வந்து அதை முட்டி மோதிற்று அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆட்டுக்கடாவை பார்க்கணுமா, அதுக்கு பின்னாடி இருக்கிறதான விஷயத்த பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அவரே சொல்றாரு அந்த 2 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா யாருன்னா கிரேக்க சாம்ராஜ்யம். அதன் கண்களுக்கு நடுவே இருந்த விசேஷித்த கொம்பு அதன் முதலாம் ராஜா அப்படிம்பாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, இது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் நல்லா போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல கிரேக்க சாம்ராஜ்யம் வரும். அது இதை முட்டி மோதும், கீழே தள்ளும். அதுல யார் தள்ளுவோன்னா, அதுக்கு முன்னாடி கண்களுக்கு முன்பாக 1 கொம்பு இருந்துச்சு. அந்த கொம்பு தான் அலெக்சாண்டர், முதலாம் ராஜா. ஸோ அப்போ ஆட்டுக்கடாவையும் வேர்ல்டு ஹிஸ்டரி நம்ம என்ன பண்றோம், கனெக்ட் பண்ணணும். பைபிளே சொல்லி வச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இதை படிக்கணும். ஸோ வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 2 மிருகங்கள், ஒன்று யூரோப்பியன் யூனியன், இன்னொன்று வந்து அமெரிக்கா. இது 2 இப்போ என்ன செய்ய போகுது, அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படின்றது அந்த 18 வசனத்துல இருக்கு. அதுல ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம இந்த எபிசோட் முடிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் சொல்லக்கூடியதான இந்த யூரோப்பியன் யூனியன் மீண்டும் எழும்பும். இப்போ எழும்ப தொடங்கிருச்சு. உலகமே யூரோப்பியன் யூனியனுக்கு பின்னாடி இடத்துக்கு போறதுக்கு வந்துருச்சு. இப்போ அமெரிக்கா என்ன செய்யணும், வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணதாக அந்த 13ஆம் வசனத்துல இருக்கு. வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது அப்படின்னு இருக்கு. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம், வானத்துல இருந்து அக்கினி இறங்க பண்ற அற்புதம் செய்யப்படும். ஆனா பைபிள் சொல்லுது இது பொய்யா அற்புதம் செய்யும்னு சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் அப்படின்னு இருக்குது. அப்ப அந்த பொய்யான அற்புதம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வானத்துல அக்கினி இறக்குவாங்க, ஆனா பொய்யா செய்வாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ உலக பிரகாரமா பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து அற்புதம் செய்யறாங்க. ஆமா, அதாவது நான் சொல்றது தேவனை அல்லாதவர்களும் செய்யறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால ஒருத்தன் பிசாசுகளை துரத்துறான், நம்மை சாராத ஒருத்தன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜனங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இயேசுவை சாராதவர்களும் அற்புதம் செய்வார்கள், இயேசுவை சார்ந்தவர்களும் அற்புதம் செய்வாங்க. இந்த சாராதவங்க செய்யற அற்புதத்துல தான் ஜனங்க மயங்கி கிடப்பாங்க. ஆமா, நிறைய அவங்க அப்படிலாம் நடக்கிறது. ஆனா அதனுடைய முடிவு மரணமா தான் இருக்கும். பல நேரங்கள்ல
இவங்க அற்புதம் எல்லாரும் செய்கிறாங்க, இங்கேயும் நடக்குது அப்படின்ட்டு. ஏன் கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு இடத்துல அற்புதம் நடக்கும்போது ஓடுறாங்க, ஓடி போய் அந்த அற்புதத்தை பெறதுக்காக ஓடுறாங்க. ஆனால் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அற்புதங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? இப்போ சாத்தான் ஒரு அற்புதம் செய்கிறான், சாத்தாங்கிட்ட அற்புதம் செய்தா அவன் இருக்கிற இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போவான். ஆமா இயேசு அற்புதம் செய்தா அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவார். ஆமா சாத்தான் இருக்கிற இடம் பாதாளம், இயேசு இருக்கிற இடம் பரதேசி பரலோகம். ஸோ அங்கே தான் கூட்டிட்டு போவார். ஸோ இன்னைக்கு இந்த அற்புத அடையாளம் பொய்யாய் நடக்க போகுது. உலக பிரகாரமாக சொன்னால் பொய்யா நடக்குது, நிறையவே நடக்குது. ஆமா அதே மாதிரி காரியம் இந்த 2 கும்புள்ள ஆட்டுக்கூடா இதை செய்தது, 2 கும்புள்ள ஆடு அதை செய்து. ஆனால் உள்ள வலு சர்ப்பம். இப்போ பிசாசு என்ன செய்யும்? இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்யும். அதாவது ஆண்டவர் சொல்வார், என் நாமத்தை தரித்து கொண்டு அவர்கள் பொய்யாய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள் ஆமா அப்படிம்பார். ஸோ அதன்படி இங்கே இதுவும் நடக்கும். என்னன்னா இயேசுவின் நாமத்தில் வந்து ஏமாற்றி அற்புதம் செய்கிறவங்க இருக்காங்க. ஸோ இங்கே விசுவாசிகளுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு போயிடுறாங்க, அவங்க அற்புத அடையாளங்களை வச்சு ஒரு ஊழியத்தையோ ஊழியக்காரனோ என்ன பண்ணக்கூடாது? டிசைட் பண்ணக்கூடாது. அவங்கள வச்சு தான் டிசைட் பண்ணணும். ஆமா ஆவியில் அவங்க கரெக்டாக இருக்காங்களான்னு பார்க்குறோம். அற்புதங்களை பிசாசுகளும் செய்யும். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிந்திர மிருகம் என்ன செய்யும்? வானத்துலேருந்து அக்கினி இறங்கும். ஒன்று பொய்யா வரும். அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு வந்து சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்குது. லட்சம் சேட்டலைட் வரைக்கும் விட போகிறோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சேட்டிலைட்ஸ்லேருந்து பூமிக்கு சிக்னல் வருது, பூமிக்கு நிறைய காரியங்கள் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஏன் இங்கேருந்து அக்கினி இறங்க பண்ண முடியாதா? பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஈரானில் அங்கே தாக்குதல் நடத்தும் போது சேட்டலைட்லேருந்து தாக்குதல் நடத்துனாங்க. ஓகே, இப்போ ஜனங்க என்ன சொல்லுவாங்க? குண்டு எங்கேருந்து வந்துச்சு? வானத்துல இருந்து. ஆனது. அப்போ அங்கேருந்து அக்கினி வரும். இப்போ இந்த குண்டு போடுறாங்கன்றத கான்செப்டை தாண்டி தெரியாம மறைவா செஞ்சாங்கன்னா வானில் அக்கினி இறங்கும். அப்போ ஜனங்கள் அதை பார்த்து ஏமாற செய்வார்கள். ஸோ இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, சில நேரத்தில் பிசாசும் அற்புதங்கள் செய்து இல்லையா, அந்த மாதிரி இவனும் என்ன பண்ணுவான்னா வானத்துலேருந்து அக்கினி இறக்குவான். ஏன்னா இவன் வான மண்டலத்தின் பொல்லாத சேனை, வானம் இவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஒரு லேயர் இவன் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இவனாலே என்ன செய்ய முடியும்? வானத்துலேருந்து அக்கினி இறக்க முடியும். இதில் நீங்களும் நானும் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதான் முக்கியம், நம்பக்கூடாது அப்படின்றது. ஸோ வசனத்தின்படி இப்போ பிந்திர மிருகம் ஒரு அற்புதத்தை செஞ்சு யூரோப்பியன் யூனியனை எல்லாரும் அணங்கும்படி, அல்லது எல்லாரும் அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய 7 மலை நகரம் இட்டாலி, ரோம், அதை ஃபாலோ பண்ணும்படி செய்யும். அப்போ ஜனங்கள் எல்லாரும் அந்த அற்புதத்துக்காக, அடையாளத்துக்காக அதுக்கு பின்னாடி போவாங்க. இதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும். இப்போ அந்த 2 நாடுகளும் நான் கண்களுக்கு முன்பாக என்ன செஞ்சிருச்சு? எழும்பிருச்சு. எழும்பி உலகத்தை பிடிக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ வெளிப்படுத்தல் 13:1 சொன்ன யூரோப்பியன் யூனியன் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரணும், அதான் அடையாளம். இப்போ வரப்போகிறது ரஷ்யா, அடுத்து வர வேண்டிய யூரோப்பியன் யூனியன், அவங்க வரணும். ஸோ இப்போ அவங்க வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காரியங்கள் இருக்குது. இன்றைக்கும் இஸ்ரேலை ஏற்காத யூரோப்பு நாடுகள் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாலஸ்தீனத்துக்கு எருசலேமை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடில் உள்ள எத்தனையோ நாடு இருக்குது யூரோப்பில். இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெதன்யாகுக்கு இன்டர்நேஷ்னல் கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட். நம்ம ஊரில் சுப்ரீம் கோர்ட் மாதிரி அங்கே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஜஸ்டிஸ்பாங்க, ஐசிஜிம்பாங்க. அவங்க இவரை வந்து பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. யாரை? பென்யமின் நெதன்யாகு. அதை பேஸ் பண்ணி எத்தனையோ யூரோப்பியன் நாடுகள் பென்யமின் நெதன்யாகு யூரோப்பில் ஏற்றாமல் இருக்கு, யூரோப்புக்கு வரக்கூடாது சொல்லி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, எந்த நாட்டுக்காவது வேற எங்கேயாவது பென்யமின் நெதன்யாகு போனார்னா அவரை அரெஸ்ட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. இதுதான் யூரோப்பியன் யூனியன் யாருக்கு அகேன்ஸ்டாக வர்றது? இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக வர்றது. இந்த எனிமிட்டி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கா. இப்போ இஸ்ரேல் ரஷ்யா வார் ஒன்று போதா, இந்த வார் எல்லாம் முடிவுக்கு வரும்போது அடுத்து இவங்களுக்கு கூட ஒரு தேவாலயம் கட்ட வேண்டி வரும். அந்த தேவாலயத்தை வந்து இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறவங்க தான் கட்டி கொடுப்பாங்க. இந்த 7 மலை நகரத்தில் வரவங்க தான் கட்டி கொடுப்பான். கட்டி கொடுத்தா வந்து அங்கே நிற்க வரும்போது இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா யூதர்களுக்கு எல்லாம் முக்கியம், எல்லாத்த விட ஆலயம் முக்கியம். அந்த ஆலயத்தை அவங்க பரிசுத்தமாக பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல அந்தி கிறிஸ்துங்கிற வந்து நிற்கும் போது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அவன் என்ன செய்வான்? இந்த தேவாலயத்தை திருப்பி சின்னாபின்னமாக்குவான். இதுதான் நடக்க போகிற விஷயம். இதற்கான விளக்கம் தான் இங்கே கொடுக்கப்படும். ரொம்ப அருமையாக இருந்தது பிரதர். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வேர்ல்டில் நடக்கிறதெல்லாம் சும்மா ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறோம். பட் வேர்ல்டில் நடக்கிற அத்தனை ஈவெண்ட்ஸும் பைபிள் ரிலேட்டடாக இருக்குது. அதனால நம்ம அதை வந்து சம்மந்தப்படுத்தி பைபிளை வாசிக்கும் போது அப்போ இது ஏன் நடக்குதுன்னு நமக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். இல்லை, இது கொடுத்ததே அதுக்காக தான். ஆமாம்,
நடக்க போற விஷயங்களை ஆண்டவர் எழுதி, ஆனா அவர் கொடுத்துருக்க ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காரு. ஆமா. நாம அதை வெறும் அந்த பேட்டர்ன் அப்படியே படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காததுனால நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம அதை என்ன சொல்றோம், அதை பெரிய இஷ்யூவா எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஆனா தீர்க்க தரிசனம் கண் முன்னாடி நடக்குது. ஓகே. யூரோப்பியன் யூனியன் எழும்புது, அமெரிக்கா வருது, சப்போர்ட் பண்ணுது, அது அப்படியே கண் முன்னாடி எழும்புது. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த ஒரு எபிசோடில் ரொம்ப முக்கியமாக ஒரு உதாரணத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை எடுத்து ரொம்ப அருமையாக எப்படி அநேக 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்னு சொல்லி வேர்ல்டில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை ரிலேட் பண்ணி சொன்னீங்க. இந்த எபிசோடுக்கு வந்ததுக்காக நன்றி. Praise the Lord.